வணக்கம் தமிழக மக்களே. இன்னைக்கு சினிமா கன்டென்ட் இல்லாம ஒரு அவுட் ஆஃப் டாபிக், அதாவது அரசியல் கன்டென்ட் ஒண்ணு பேச போறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டும் இருப்பீங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது கரூர்ல நடந்த அந்த கோர சம்பவம். அத பத்தி நெறைய நியூஸ் சேனல்ல பார்த்திருப்பீங்க. ஏன் சோசியல் மீடியால கூட நெறைய ரீல்ஸ் ஷேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. இன்னும் சில பேர் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிற அந்த போஸ்ட்டுகளையும் பார்த்துட்டு இருப்பீங்க. அத பத்தி தான் விரிவா பேச போறேன். எனக்கும் இதுல நெறைய வருத்தம் இருக்குதுங்க. அதையும் நான் இந்த வீடியோல பேசுறேன். நேத்திலிருந்து எந்த ஒரு நியூஸ் சேனல் எடுத்தாலுமே வரக்கூடிய ஒரே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்துக்கு சென்ற 39 பேர் உயிரிழப்பு, 46 நபர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றனர். விஜய் மீடியாக்களுக்கு பதில் அளிக்க மறுத்துவிட்டார். இது மாதிரியான விஷயங்கள திருப்பி திருப்பி எல்லா சேனலுமே போட்டுட்டே இருக்காங்க. இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இறந்த அந்த 39 நபர்கள்ல 5 சிறுவர்கள், 5 சிறுமிகள், 17 பெண்கள், 12 ஆண்கள். இப்படின்னு 39 பேர் இறந்திருக்கிறாங்க. சரிப்பா, இப்ப இந்த வீடியோல நீ என்ன சொல்ல வர? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போறியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. சில கேள்வி எனக்குள்ள இருக்கு. அத கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட பிரச்சாரம் கரூர்ல நேத்து நடந்துச்சு. அந்த பிரச்சாரத்த எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த பிரச்சாரத்தின் அப்பவே கரண்ட் கட் ஆச்சு. அங்க கூட்டல் நெரிசல்கள் ஜாஸ்தியா இருக்கிற அந்த இடத்துல நெறைய பிரச்சனைகள், மக்கள் மூச்சு விட திணறி இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் தள்ளுமுள்ளு, லத்தி சார்ஜ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அதோடைய கான்செப்ட் தான் எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய நோக்கி 2 புறத்துல இருந்து செருப்பு எறியப்பட்டிருக்கு. அத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அண்ட் இதுல நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டா சில விஷயங்கள கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ட் டிவிகே சார்பா அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஒதுக்க சொல்லி ஒரு வசதியான இடம் கேட்டிருக்காங்க. அது விஜய் அவர்களும் நாகப்பட்டினம் கேம்பெயின்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த இடத்த கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல இருக்கிற லைட் ஹவுஸ் ரவுண்டானாலயும், இல்ல அது கிடைக்காத பட்சத்துல கரூர்ல இருக்கிற உழவர் சந்தையிலயாவது எங்களுக்கு இடம் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசு அவங்களுக்கு குடுத்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் டூ ஈரோடு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அது ரொம்பவே கூட்ட நெரிசல்ல அங்க யாருமே நிக்க முடியாம பேனர்கள் விழுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாரியான இடங்கள் தான் எங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த இடங்களுக்கு பெர்மிஷன் குடுத்துட்டு நெறைய கேள்விகளும் கேட்குறாங்க. செகண்ட் பாயிண்ட், மக்கள் கூட்ட நெரிசல்ல அங்க அல்லாடும்போது, அங்க 2, 3 ஆம்புலன்ஸ் அடிக்கடி வந்துட்டு போகுது. சரி, பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்களும் வழி குடுத்தா, அங்க பேஷண்ட்ஸ் இல்ல. அப்ப பார்க்கும்போது எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு? எனக்கு புரியல சத்தியமா இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. ஒண்ணுமே அவ்வளவு பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள போகுது. ஆனா அங்கிட்ட இருந்து நாங்க எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்ல. தேர்ட் பாயிண்ட், மக்கள் மேல போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணிருக்காங்க. எதுக்கு? அவங்களுடைய தலைவன பார்க்கணும்னு வந்ததுக்கா? நீங்க முறையா ஒரு காவல், பாதுகாப்பு எல்லாம் குடுக்கணும். 500 போலீஸ்காரங்கள கூட்டுனதா சொல்றாங்க. 500 பேரால ஒரு முறையான பாதுகாப்பு குடுக்க முடியாதா? இல்ல எனக்கு தெரியல. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், எப்பவுமே ரொம்பவே சீக்கிரமா போகக்கூடிய மீடியா இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டா போயிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா மீடியா போறதுக்கு முன்னாடி அங்க செந்தில் பாலாஜி, அப்புறம் அன்பில் மகேஷ் இவங்க 2 பேரும் இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் முதல்வர் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுக்குறாரு. இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணாங்களா? அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சென்னை மெரினால ஏர் ஷோ நடக்கும்போது அங்க 5 பேர் இறந்தாங்க. அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில 40 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்க. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தி சில நபர்கள் இறந்தாங்க. அதுக்கெல்லாம் விரைந்து செல்லாத தமிழக அரசு, அதுக்கெல்லாம் கண்ணீர் விடாத அன்பில் மகேஷ், இவங்கெல்லாம் இப்ப மட்டும் ஏன் திடீர்னு வராங்க? புரியலங்க. ஒரு நடிகன் வந்தா பேசுனா கூட்டம் நெறைய வரும். இத நெறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க டிஎம்கே சைட்ல இருந்து. அப்புறம் ஏன் அவங்க நிக்க வசதியான இடம் குடுக்கப்படல? இதே மாதிரி கரூர்ல இதே இடத்துல நீங்க பிரச்சாரம் செய்வீங்களா? சரி, அத கூட விடுங்க. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஹேட்டர்ஸ்ல பல பேரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஏங்க பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்டா, பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? ஆனா அஜித்குமார்ன்ற ஒரு பையன லாக்அப் டெத் பண்ணும்போது இந்த ஹேட்டர்ஸ்லாம் எங்க போயிருந்தாங்க? ஒரு பக்கம் ஓவியா மேடம், அவங்க இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்குறீங்களா? தளபதி விஜய அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த கூட்டத்துல வந்ததுனால தானே இத்தனை பேர் இறந்தாங்க. அப்போ தமிழ்நாடு மெரினா ஏர் ஷோல 5 பேர் இறந்தாங்க. அங்க பாதுகாப்பு யார் குடுக்கணும்? யார் குடுக்கணும்? அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி ஏதாவது ஸ்டோரி போட்டீங்கன்னா, இது மட்டும் இல்லங்க. நம்ம அன்பில் மகேஷ் சார் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னனே கேட்டீங்களாடா? அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகுறாரு.
இவர் ஏங்க கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு அப்புறமா ஒயின் ஷாப்பை யாராவது மூடுனீங்களா அப்படின்னு போராட்டம் பண்ணல? சொல்லுங்க. இவரு ஒரு பதவியில இருக்காருல்ல, இவரு தலைமை கிட்ட பேசி மூட சொல்லலாம்ல, பண்ண மாட்டாங்க. அரசியல் ஆதாயத்துக்காக உயிர்களோட விளையாடுறது சரியா? மறுபக்கம் தளபதி விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இத பத்தி சாட்டர்டே வரையும் வெயிட் பண்ணி, அப்போ இத பத்தி பேசாம பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னா நல்லா இருக்கும். கடைசியா மக்கள் கிட்ட ஒரு கேள்வி. ஆசைப்பட்டு ஒரு இடத்துல ஒருத்தர பார்க்க போயிட்டு, இப்போ இழப்புகள் நம்மளுக்கு தான். யார் என்ன ஆறுதல் சொன்னாலும், காசே குடுத்தாலும் போனது ஒரு உயிர். அது திரும்பி வராது. ஒவ்வொரு செகண்டும் நியூஸ் சேனல பார்த்தா பதறுதுங்க. என்னடா இந்த பசங்கலாம் இன்னும் உலகம்னா என்னன்னே தெரியாத வயசுல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி. எனக்கு என்னடான்னா, சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு அம்மா வந்து நின்னு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு கிளிப்பிங்ல அதே அம்மாவ ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு போலீஸ் வந்து முறையான பாதுகாப்பு குடுக்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. 500 போலீஸ் அங்க கூடி இருந்ததா சொல்ற இடத்துல போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லன்னு அலறாங்க. இது நம்ம எங்க போய் கேட்கறது? இதுதான் பாலிடிக்ஸா? 2026 தேர்தல். அதுக்குள்ள இன்னும் நம்ம என்னெல்லாம் கொடுமைகள்லாம் பார்க்க போறோமோ. மக்கள் இனி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா அவங்க அவங்களுடைய பொன்னான ஓட்ட காசுக்காக போடாம யோசிச்சு போட்டா நல்லா இருக்கும். 5 வருஷத்துக்கு 2000 தானா உங்க ஓட்டோடைய விலை? எதுக்காக 18 வயசு நிரம்பினவங்க ஓட்டு போடணும்? ஏன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் ரொம்பவே அதிகமா இருக்கு. சுயமா அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். ஆனா, அத பத்திலாம் யோசிக்காம 5 வருஷத்துக்கு வெறும் ரூ. 2000க்காக நம்மளுடைய ஓட்ட வித்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டுமே அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மள யார் ஆளணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொன்னான ஒரு ஓட். ஒரு செகண்ட், ஒரே ஒரு பிரஸ், ஒரே ஒரு பட்டன் அழுத்துனா போதும் 5 வருஷத்துக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா, ஒரு தெளிவான முடிவெடுத்து, தெளிவான ஒரு ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டா நம்மள நினைக்கிறத நம்மளால பேச முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு டிஎம்கே ஆர் டிவிகே இல்ல. மக்களாகிய உங்களுக்கு. நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். நீங்க வந்து அவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்லல. உங்க மனசாட்சிக்கு உண்மையா யார் காசு கொடுக்காம, யார் நல்லது செய்வாங்களோ, அவங்களுக்கு உங்களுடைய ஓட்ட போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரூர்ல உயிரிழந்த அனைத்து நண்பர்களின் குடும்பங்களுக்கும் என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சேனல் சார்பாகவும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.